அது எப்படி சார் நீங்க வந்து ஒருத்தர கையில என்ன பொருள் வச்சிருக்காங்க, அவங்க கூட எந்தெந்த நபர்கள் டிராவல் பண்றாங்க, அப்படி நீங்க போன்லயே எப்படி நீங்க அதை கெஸ் பண்றீங்க? சார் இயற்கை தந்த வரம் வரம் எனக்கு கடவுளின் வரம், தெய்வ கடாட்சம் பிளஸ் குரு கடாட்சம். ஊடக வெளிச்சம் அதிகமான ஒரு காரணத்தினால நிறைய பேர் ஆயிடுறாங்களா? அப்போ ஒரு சேனல்ல இவங்க வந்து 8ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சூப்பரா இருக்கும்ன்றான், இன்னொரு சேனலை பார்த்தா ஐயோ வெளியிலே கார் எடுக்காதீங்க. மேச ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் பலன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. இது பொதுவான பலன். நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கு அது இருக்குது, இது எந்த அளவுக்கு உண்மை? இப்ப உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ நீங்க இப்ப உங்களுடைய தாத்தா இந்த உலகத்துல நீங்க எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம், இன்னொருத்தனுடைய வயிற்று மட்டும் வாங்கக்கூடாதுன்னு கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு சார். 100% சார். வணக்கம் அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்களுக்கு, நான் உங்கள் ஜீவா. இது வரைக்கும் நிறைய வித்தியாசமான நிகழ்ச்சிகளில் என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு புதுமையான நிகழ்ச்சி, எனக்கு ரொம்ப புதுமையான ஒரு நிகழ்ச்சி, ஒரு புதிய அனுபவத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விருந்தினர் எப்படி வேணால் அவரை சொல்லலாம். பல பேருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக அவங்க விளங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு மதுரையிலிருந்து பிரசன்ன ஜோதிடர், பெயரியல் ஜோதிடர், எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்கள, திரு எம்ஜி குமரன் ஐயா நம்மளோட இருக்காங்க. ஜோதிடத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் பொதுவாகவே மக்களுக்கு இருக்கும். ஏன்னா எதன் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கோ அது மேலே தான் அவங்களுக்கு சந்தேகங்களும் இருக்கும். சில விஷயம் அவங்களுக்கு மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அது அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம்னா அது மேலே என்னென்ன இருக்குங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்காது. பட் பொதுவாகவே நம்ம ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவங்களுக்காக இருக்கட்டும், இந்த ஜோதிடத்தின் மீது உள்ள ஒரு ஆர்வம் வந்து அவங்கள நிறைய கேள்விகள் கேட்க தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு கேள்விகளாக இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து சில கேள்விகள் வந்து ஐயா கிட்ட கேட்கலான் இருக்கேன். ஸோ ஐயா வணக்கம். சார் வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. முதல்ல உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு நீங்கள் ஒரு எளிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார், ஒரு சந்திச்ச மிச்சம் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சார். ஜோதிடம் என்பது எல்லாருமே இன்னைக்கு ஜோதிடர்கள் வந்து ரொம்ப பெருகிட்டாங்க. எல்லாருமே அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட், ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. பாரம்பரிய ஜோதிடம், பிரசன்ன ஜோதிடம், நாடி பிரசன்னம், சோழி பிரசன்னம், பல வகைகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துல தெளிவாக இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அதை மறுக்க முடியாது. நான் ஃபாலோ பண்ணுறது பிரசன்ன மெத்தட், பாரம்பரியம் மெத்தடும் பிரசன்ன மெத்தடு, இது போக பேரியல், இந்த மூணையும் வச்சுக்கிட்டு தான் நான் மக்களுக்கு அவங்க வரக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கேன், 30 வருஷமாக இருக்கோம். ஆரம்பத்தில் நான் ஃபாலோ பண்ணது பாரம்பரிய மெத்தட், எல்லாரும் சொல்லக்கூடிய பாரம்பரிய மெத்தட் தான். 2 விதமான பஞ்சாங்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில், திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம், 2 விதத்தையுமே ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது சார். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த பாரம்பரியம் பிரசன்ன மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சென்னையில் இருந்த மிக பிரபலமாக இருந்த, உலகம் முழுவதும் அறிந்த என்னுடைய குருநாதரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பெயரியல் மெத்தட் விஷயத்துக்கு போனேன். அதற்கு முன்னாடி வந்து பாரம்பரியம், பிரசன்ன மெத்தட், இந்த 2 தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய குருநாதரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் மிக பிரபலமான நபர், சென்னையில் மிகவும் பிரபலமாக, உலகம் முழுவதும் அறிந்தவர், பல நாடுகளுக்கு சென்றவர். அதான் அவரை பற்றி தான் நான் அடுத்த கேள்வியில் வச்சுருந்தேன். நெல்லை வசந்தன் ஐயா, அவங்க வந்து ரொம்ப எளிமையான, அவரை பார்த்தா அந்த ஒரு ரெகுலராக, இப்போ உங்களையும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஃபீல்டில் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இருக்கீங்க, ஒரு போலீஸ் அஃபீஷியல் மாதிரி தான் இருக்கீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான மக்களோட அந்த ஜோதிடர்ன்ற நம்ம அந்த அப்பியரன்ஸுக்காக ஒரு மெனக்கெடுதல்கள் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணம். நான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்குறேன், இன்னைக்கு நிறைய சேனல்ஸ் ஆகி போச்சு, நிறைய ஜோதிடர் இருக்காங்க, அவங்க அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம்ஸ் வச்சுருப்பாங்க, கழுத்தில் மணியை போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு செட்டப் அவங்க பார்த்து, ஏன்னா அவங்க சொன்னால் அவங்க நம்பணுன்றதுக்காகவே ஒரு அந்த ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆம்பியன்ஸை. பட் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக
மக்களோட மக்களா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றமா இருக்கீங்க. அது மேபி உங்களுடைய அந்த குரு பாரம்பரியத்துடைய ஒரு தொடர்ச்சியா இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப எளிமையானவர். அவருடைய வழிகாட்டுதல்ல பெயரில் ஜோரத்துக்கு நான் வந்தேன். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உன்னதமான நபர். அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னோட ஜோதிட உலகம் எனக்குன்ற ஒரு ஜோதிடம் உலகம் இல்லையா, அதில் நான் மாற்றத்தை கொண்டு போனது அவருடைய சந்திச்சதுக்கு அப்புறம் தான். பலதரப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு அந்த மெத்தடை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான். ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து சார், நான் பாரம்பரியம், பிரசன்ன ஜோதிடம் ப்ளஸ் பெயர்கள், இந்த மூணையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஒருத்தருக்கு நான் ஜாதகம் சொல்லக்கூடிய சூழ்நிலை எனக்கு இன்னைக்கு. அது எப்படி சார், நீங்க வந்து ஒருத்தரை போன்ல பேசும்போதே அவங்க கையில என்ன பொருள் வச்சிருக்காங்க, அவங்க கூட எந்தெந்த நபர்கள் டிராவல் பண்றாங்க, அப்படி நீங்க போன்லயே எப்படி நீங்க அதை கெஸ் பண்றீங்க? அது வந்து எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்க பக்கத்துல என்ன, உங்க வீட்டுல அந்த ஒரு படங்கள் என்ன மாட்டியிருக்காங்க, அது நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்றீங்க? அது எப்படி? அது ஆமாம் சார், அது இயற்கையின் ஒரு அற்புதம் சார். இயற்கை தந்த வரம் எனக்கு, கடவுளின் வரம், இயற்கை தந்த வரம், தெய்வ கடாட்சம் பிளஸ் குரு கடாட்சம், இந்த மூணும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம் சார். நீங்க கேட்கும்போது மற்றவங்களுடைய பார்வையில ஒரு எல்லாருக்கும் சொல்லுவாரோ, போன் எடுத்து எல்லாரும் சொல்லுவாரோன்னு ஒரு மைண்ட் செட் ஆயிடுது. அப்படி இல்லை, யாருக்கு கிடைக்கணும், பேசும்போது யாருக்கு கிடைக்கணும் கடவுள் தீர்மானிச்சிருக்கிறார், நான் தீர்மானிக்கல. சொல்லும்போது இயற்கை அது அறிவு மாதிரி வரும் சார். ஒரு 10 பேர் சொல்லும்போது 7 பேருக்கு தான் கிடைக்கும், 3 பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 பேருக்கு கிடைக்குன்னு சொல்லி நான் கடவுளை வேண்டுவேன், ஆனால் கிடைக்க வாய்ப்பு இல்லை. 10 பேரும் சொல்ற நான் கடவுள் ஆயிடுவேன்ல. ஸோ எனக்கு கடவுள் கொடுத்த வரம் அதுதான். எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு என்னால 7 பேரை இந்த ஜாதகத்தினால ஜோதிடத்துல திருப்திப்படுத்த முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதே உண்மை. நீங்க இப்ப கேட்ட கேள்வி, ஏன்னா அது நீங்களே என்ற அதை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க இந்த சாதாரணமா இந்த என்ன கேள்வி கேட்க வர்றது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களை பத்தி இமேஜ் என்னன்னா, வெளியில சார் வந்து யாரை பார்த்தாலும் எந்த ஒரு பெரிய ஆள, பிசினஸ்மேன், அரசியல்வாதி, நடிகர், யாரை பார்த்தாலுமே கலாய்ச்சி பேசுவாரு. இவர் எப்படி இங்க வந்தான்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட நீங்க வந்து நீங்க கேள்வி கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது இதுவே கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு ஆரம்பித்த மேலே. சோ உங்களோட பேசுறதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு அமைப்பு தான் இது. எனக்கு நான் உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். என்ன விஷயம்னா சார், அது வந்து நம்ம நிகழ்ச்சி, அது மாதிரியான ஒரு இப்போ நிகழ்ச்சியில் அதை கலாய்க்கணுன்ற இடம் வரும்போது கலாய்க்கிறது தானே தவிர, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஆன்மீகவாதியாக அறியப்படுறதா நான் விரும்புகிறேன். அது இல்லாமல் நான் வேதாதிரி மகரிஷியை ஃபாலோ பண்ணுற ஒரு இதுவாக இருக்கேன். அண்ட் வள்ளலார், பட்டினத்தார், இது மாதிரி சித்தர்கள், இவங்களோட எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம். சித்தர்களுடைய இதில் தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்கள் மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு வந்து அவங்க தான் அதை கொடுத்துருக்குறாங்க. எல்லா விதங்களுமே இன்னைக்கு இருக்கிற ப்ராக்டிஸ்ன்றது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின ஒரு இதில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த அவங்கள பின்பற்றக்கூடிய நமக்கு இது மேலே நம்பிக்கை இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா சார், இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. அண்டு இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் நிறைய கடைகள் திறந்துட்டாங்க. அதாவது அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்க, ஏதோ பேருக்கு படிச்சுட்டு, நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாம் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி இருக்குது இல்லைங்க சார். சிலருக்கு வந்து கிஃப்டடாவே இருக்கிறது ஒண்ணுங்க, அந்த இன்பார்ன் டேலண்ட்னு, அது அவங்களுக்கு பிறவியிலேயே இருக்கிறது ஒண்ணு. சிலர் வந்து கத்துக்கிறது, அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தா கத்துக்கிறதுன்றது ஒண்ணு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இத ஒரு இந்த ஊடக வெளிச்சம் அதிகமான ஒரு காரணத்தினால நிறைய பேர் ஆயிடுறாங்களா. அப்போ ஒரு சேனல்ல இவங்க வந்து 8ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சூப்பரா இருக்கும்ன்றான், இன்னொரு சேனலை பார்த்தா ஐயோ வெளியிலே கார் எடுக்காதீங்க, யாரையா நம்புறதுங்கிற ஒரு குழப்பம் மக்களுக்குள்ள. இப்ப இத பார்க்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. அந்த மாதிரியான இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கிற ஜோதிடத்தை நம்பக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்ட் சார். இது வந்து மேச ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் பலன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது பொதுவான பலன். ஒரு ஜோடர் வந்து 8ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கும், 8ஆம் தேதிக்கு முன்னாடி நல்லா இருக்காதுன்னு சொல்றது வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, இன்னொருத்தர் அதை அப்படியே மாற்றி உள்டாவா சொல்றது வந்து அது பொதுவான விதி. தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசும். இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்குன்றது அவர் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாரு. நீங்க தனிப்பட்ட ஜாதகம் காட்டும் போது நான் சொன்ன மாதிரி நடக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தான் சார் பொருந்துமே தவிர அது பொதுவான விதிகள். நம்ம அதை உங்களுக்கு பிடிச்சா எடுத்துங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான். அது சொன்னது நடந்தா ரைட்டு, சார் சொன்னார் எடுத்துங்க. நீங்க அதை அப்படியே நீங்க வந்து மைண்ட்ல ஏத்திக்கிட்டு லைஃப்ல இப்படித்தான் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவர் சொன்னது வந்து பொதுவான விதிகள். நானே அப்படியே சொல்லுவேன், அவர் மட்டும் இல்லை, நானே ஒரு மீன ராசிக்கு இப்படித்தான் இருக்கும், மேச ராசிக்கு இப்படித்தான் சொல்லுவேன். சொல்லி முடிக்கும் போது சொல்லுவோம்,
இது வந்து பொதுவான பலன்கள். நீங்க இதை அப்படியே நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கிறாங்க. தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசும். இதுதான் சார் உண்மை. நீங்க கேட்குற கேள்வி கரெக்டாக மற்றவங்களுடைய பார்வைக்கு சொல்லிக்கிறேன். இதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் அது பேசும். எல்லாமே நம்ம அப்போ ஒரு 60-40ன்னு சொல்லலாமா சார்? அப்படி எடுத்துக்கலாம். உங்களுடைய 40% ஆமா ஆமா நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஒரு 60% நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இல்ல, பொதுவான பலன்கள் வந்து அப்படி எடுக்கலாம். ஒரு 60% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஜோசியர் சொன்னதை கவனத்தில் வச்சுங்க. அப்படிதான் ஒரு எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை. இல்லை சார், எனக்கு என்ன, நான் ஏன் பர்சனலாக நம்புறேன்னா சார், எனக்கு ஆக்சுவலாக வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்தாருங்க. தம்பி நீ ஒரு 2 மாதத்துக்கு 2 வீலர் ஓட்டக்கூடாது அப்படின்னு பண்ணாரு. என்னங்க சொல்கிறீங்க, 2 வீலர் ஓட்டாமல் எப்படிங்க நம்ம வேலைக்கு போவோம்? வேலைக்கு போனாலே நீங்கள் 2 வீலர் ஓட்டணும். காருங்க, நான் மேக்ஸிமம் கார் போவேன். லோக்கலில் போகும்போது பைக்கில் தான். நம்ம இந்த டிராஃபிக்குள்ளே நீங்கள் எல்லா இடத்துக்கும் கார் ஓட்டிட்டு முடியாது. 2 வீலர் ஓட்டக்கூடாதுன்றார. அப்படியே டோட்டலாக ஸ்டக் ஆயிருமே. இது என்ன சிக்கலாக போச்சுன்னு சொல்லி, கார் உனக்கு டிரைவர் இருக்கார்ல? இருக்கார் சார். டிரைவர் போட்டு ஓட்டிக்கப்பா, நீ வந்து பைக் ஓட்டக்கூடாதுண்ணா. சரிங்க சார், சரிங்க. சைக்கிள், ஏன்னா நான் சைக்கிளிங் பண்ணுவேன், எக்ஸசைஸ். 2 வீலருங்கிறேன், நீ எது அப்புறம் சைக்கிளுக்கு 2 வீல் தானே, ஓட்டாதானே போயிட்டாரு. சரி ஓகே, நானும் ஒரு 2 மாதம் அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணேன். பட் ரொம்ப நமக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் கூட ரொம்ப இதுவாகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ லோக்கலில் நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வருவோம் சார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் 100-120 பைக்கு ட்ரைவ் பண்ணுங்க. நான் சந்தானம்லாம் அப்போ அந்த ஏர்லி ஸ்டேஜ் லுலுசபா பண்ண டைமில் கிலோமீட்டருக்கு இங்கே சென்னை டு பாண்டிச்சேரிலாம் பைக் என்ன ஸ்பீடு ஓட்டுவோன்னு எங்களுக்கே தெரியாது. இன்னைக்கெல்லாம் நல்ல வேலை அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எங்களை அன்னைக்கே பிடிச்சி வச்சிருப்போம். அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவோம், பயங்கர ரேசஸ். அப்போல்லாம் எந்த ஒரு இதுவும் ஆகலை, ரொம்ப சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்தோம். ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு யூ டர்ன் போட்டேன். மழை டைமு, சேரு இந்த ரோடு ஒர்க்லாம் நடந்ததுனால ஸ்லிப் ஆகி கீழே வந்தேன் சார். அடிப்பட்டு எனக்கு ஒரு 6 மாதம் கழுத்தில் ப்ராப்ளமே ஆயிடுச்சு. அப்போதான் யோசிச்சேன், அந்த பெரியவர் சொன்னது நடந்துருச்சேடா எப்பா. அப்போ நீங்கள் இதை எப்படி நம்பாமல் இருப்பீங்க? அதாவது அவர் சொன்ன பீரியடு முடியல, அவர் ஏன் நமக்கு ஒரு வார்ன் பண்ணுறாரு? அவர் பெருசாக உட்காந்து கால்குலேஷனும் பண்ணலை. அப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது இதை நீங்கள் நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா தான் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் எனக்கு எப்பயுமே இதன் மீது ஆர்வமும் அதிகம், நம்பிக்கையும் அதிகம். ஆனால் இதை யார் சொல்றது சரி, யாருக்கிட்ட நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா நிறைய ஆயிட்டதுனால மக்களுக்கு அதன் மேலே ஒரு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அல்வா ஃபேமஸாக இருக்குன்னு வச்சுங்க சார். சவுத்தில் ஒரு அல்வா கடை ஃபேமஸாக இருக்கு, அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபேமஸ். அதே பேரில் எல்லாரும் கடை போட்டோன்னா எந்த அல்வா ஒரிஜினல் அல்வான்னு தெரியலைங்க. புரியுதுங்களா? எல்லாமே அல்வா மாதிரி தான் இருக்கு, ஆனால் அந்த ஒரிஜினல் இது இல்லை இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இப்போ நிறைய இருக்கு. எதை நம்ம ஃபாலோ பண்ணி, இப்போ எனக்கு டவுட்னா, இப்போ சமீபத்தில் சனி பயிற்சியே இல்லைன்ட்டாங்க. இங்கே திருநெல்லாறுல இல்லைன்னொன்னே ஒரே குழப்பமா இருக்கு. 2 மாசத்துல சனி மாறுறாரு, ஓகே சூப்பரா அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிறோம். நம்ம ஒரு கிரக மாற்றங்கள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம் சாமானியனா, ஓகே நமக்கு ஒரு நல்ல சேஞ்ச் வரப்போகுது, கொஞ்ச நாள் நடக்காத வேலைகள்லாம் இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் ரெடியா தானே. சனி பயிற்சியே இல்லை, என்னது இல்லையா, அப்படி ஒரு ரிவர்ஸ்ல ஒரு போன மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகி. உண்மைதான். நீங்க முதல்ல சொன்ன நீங்க கவனிச்சிருப்பீங்க, 2 விதமான பஞ்சாங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி தாமதமாக நடக்கும், திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. இதை உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி ரைட் ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி போயிடுவாங்க. எனக்கு அந்த டவுட் தான் சார். இப்போ உங்களை இன்டரப்ட் பண்ணேன்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டாபிக் விட்டு போயிடுவோம். இப்போ வாக்கியம் என்பது திருத்தி கணிச்சது தானே கணிதம் சார், அது ரெண்டும் ஒன்று தானே இப்போ? ஆமாம், இல்லை இல்லை இல்லை, வாக்கியம் என்பது திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம், திருக்கணிதம் சொல்றாங்க இல்லையா, அது அப்படி இல்லை. அப்படி அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி எதுக மணியா சொல்லி பழகிட்டாங்க. வாக்கியம் என்பது வேறு, திருக்கணிதம் என்பது வேறு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வாக்கியத்தை திருத்தி அமைத்ததால் திருக்கணிதம்ட்டாங்க. திருத்தி அமைக்கவே இல்லை, அது தனி, அது சப்ஜெக்ட் அப்படியே இருக்கு. திருத்தி அமைச்சாக்க வாக்கிய பஞ்சம் காண போயிருக்கும்ல, ஏன் இருக்கு? அது வேற சார், அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். இப்ப பாருங்க, இப்ப இந்த கிளாரிட்டிக்காக தான் நான் திருப்பி கேட்டேன். இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை நம்பிட்டு இருக்கேன். அதுதான் அதோடைய வேற ஒரு வருஷம் தான் இதுன்றது. அப்ப நீங்க அதுக்கான விளக்கம் சொல்லும் போது இப்ப எனக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி நேயர்களுக்கும் புரியும். அந்த இடத்துல அது வேற சப்ஜெக்ட் சார். திருத்தி அமைச்சிட்டா அப்புறம் காண போயிடும்ல, ஏன் இருக்கு? ஒரு சட்டத்தை திருத்தி அமைச்சிட்டு நாளையில இருந்து இதுதான் ரூல் அமெண்ட் பண்ணாக்கா அது மறைஞ்சிடும் இல்லையா, ஏன் அப்படி இருக்கு? வாக்கியம் ரொம்ப பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க சார். வாக்கியத்தை திருத்தி அமைக்கப்பட்டதா திருக்கணிதம், அப்படி கிடையாது. அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட் சார். அதை திருத்த முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணவங்க ஒருத்தருங்க ஒரு குரூப் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, கோயில்கள் பிரபலமான கோயில்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் இந்த சனி பயிற்சி சொல்றாங்க இல்லையா,
நிச்சயம் அதுதான் குரு பேச்சு கூட அந்த டைம் தேதி மாறும், சனி பேச்சு மட்டும் இல்லை. ஸோ அது வேற அது வேற பஞ்சாங்கம், இது வேற பஞ்சாங்கம். ஸோ ரொம்ப பேர் அதை தவறாக புரிஞ்சிருப்பாங்க. இப்போ சொல்றது மூலமா அதை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சார், நம்ம சில விஷயம் சொல்றாங்க சார். இப்போ தாத்தா வந்து நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கு அது இருக்குது அப்படின்றத வழி வழியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எந்த வகையில ஜோதிட ரீதியாவோ இல்ல உங்களுடைய அனுபவ ரீதியாவோ இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது அந்த பாவங்கள் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதா, இல்ல அவங்க செய்யற புண்ணியங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதா? இது நிறைய இருக்கிற ஒரு விஷயம். இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயே, நீங்க தாராளமா. இப்போ உங்களுடைய தாத்தா பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்காரு, உங்க தாப்பனார் அதை அனுபவிக்கிறாரு, நீங்களும் அனுபவிக்கிறீங்க. இப்போ நீங்க வெளியே சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? என்னோட தாத்தாவோட சொத்து, உனக்கு என்னப்பா கவலை, எப்பவுமே டூ வீலரில் பார்த்துக்கிற, காரில் தான் வர போகிற, வீட்டுக்குள்ளேயே ஏசி, வெளியே ஏசி, ஜாலியாக இருக்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது என்னுடைய தாத்தா கொடுத்த இதுக்கு அந்த ஃபவுண்டேஷன். ஆமாம். அப்போ தாத்தாவால் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிறோம். அதே தாத்தா அவர் கூட பிறந்த உங்கள் சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி, பாட்டியாக இருந்துச்சு, ஏதோ ஒரு துரோகம் முடிந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க சாபம் விட்டுருந்தா ஆரம்பிக்கும். சந்தோஷத்தை அனுபவிக்கிற நமக்கு அந்த பாவம் வருமா இல்லையா? பாவத்தை அனுப்பிக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. புரியுது. இப்போ நீங்க சொல்லுங்க, அது கிடைக்குமா இருக்காது? அனுபவிச்சாலுமா இல்லையா? இல்ல 100% சார். இப்ப எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு இது, இப்போ ஒரு ஒரு தாத்தா வந்து அந்த முன்னோர்கள்ல வந்து ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு பாவம் செய்துட்டார். திருப்பி அவர் வந்து இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போறாரு, அந்த பாவத்தை, எத்தனையோ புண்ணிய நதிகள் இருக்கு, இன்னைக்கும் கங்கையில போனா பாவம் தீரும்ன்றாங்க, இந்த கோயிலுக்கு போனா 7 ஜென்ம கர்ம வினைகளும் தீரும் அகலுன்றாங்க. அப்போ அவர் ஒரு வயசுக்கு அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணிட்டார், அவர் அதை கழிச்சிட்டார். அதுக்கப்புறம் அது டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? கரெக்ட். இல்லை, கழிக்கிறது விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் கணக்கு இருக்கு. இப்ப அவர் செய்த தவறுகள், இப்ப உங்க தாத்தான்னு விடுங்க, சும்மா உதாரணம் சொன்னா நாம பேசணும் சார். ஒரு பெரியவர், ஒரு தாத்தானே சொல்லுங்க. அவரே வந்து ஒரு பிரச்சனை வந்து சார், தெரியாமல் தவறு செய்யறதுக்கும் தெரிஞ்சு செய்யறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமா. தெரியாம ஒரு தவறு பண்ணிதான் வச்சுங்களேன், அந்த பரிகாரத்துக்கு பலன் உண்டு. தெரியாம அவர் செஞ்சிட்டார், அவசரத்துல புரியாம செஞ்சிட்டார். ஓகே. மன்னிப்புக்கு எப்பவுமே பலன் உண்டு. ரைட். மன்னிப்பு கேட்டால் பலன் உண்டு. தெரிஞ்சே செய்யறாரு, பர்பஸ நோக்கத்தோட செய்யறாரு, தப்பு பண்றாரு, அது எப்படி சார் பரிகாரம் கிடைக்கும்? கண்டிப்பா. அதாவது அறியாமையில் செய்யற தவறு என்பது மன்னிக்கப்படக்கூடிய ஒன்று கடவுளால அப்படிங்கிறீங்க. தெரியாம பாடிட்டு போயிருக்காரு, தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். இப்ப ஒருத்தன் வந்து ஒரு சொத்துக்காக ஒரு கொலை பண்ணிடுறான், அவனுக்கு தெரிஞ்சேதான் பண்றான் என்பது அவனுக்கு அது வந்து தொடருது, பரிகாரம் பலிக்காது. நீங்க கேட்டுக்க, பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ண பலிக்காது சார். புரியுது. நீங்க என்ன பரிகாரம் பண்ண பலிக்காது. அதுக்கு ஒரே வழி, சம்பந்தப்பட்ட நபர், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தப்பட்ட குடும்பத்துல போய் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அவங்க மன்னிக்கணும். இப்ப 2 குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒண்ணு விடும்போது, அதுல வீட்டு பெரிய மனுஷங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் 90 பூச்சிட்டு தான் பச்சை தண்ணியை குடிப்பாங்க, கேள்விப்பட்டீங்களா? இப்ப அதெல்லாம் மறந்துட்டாங்க. பேசும்போது அவன் வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட அர்த்தம் இன்னைக்குள்ள ஆளுக்கெல்லாம் தெரியாது. 2 குடும்பம் பிரிஞ்சிருக்கும், குறைஞ்சது 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கூட ஒண்ணு சேருவாங்க. அப்ப அதுக்குள்ள எல்லாரும் வயசாகி போயிடும். அப்ப அதுல யார் வயசான பெரியவங்களோ அதுல போய் காலில் விழுந்து, தப்பு பண்ணவங்க போய் அதுல காலில் விழுந்து கும்பிட்டு 90 பூசி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் கை நினைப்பாங்க, பச்சனை குடிப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் பலதரப்பட்ட வார்த்தைகளை தேவையில்லாம விட்டுருப்பாங்க, சபிச்சிருப்பாங்க. நேரடியாவோ மறைமுகமாவோ இன்னொரு குடும்பத்திலேயோ வச்சு அவர் அப்படி போகணும் இப்படி சபிச்சிருப்பாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கழிஞ்சு போகணும்னா காலில் விழுந்து கும்பிட்டு 90 பூசிட்டா உள்ளே அனுப்பாங்க, பச்சனை குடிப்பாங்க. வள்ளுவரே சொல்லியிருக்காரு சார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுங்கிறது உண்மை. ஒரு சாபத்துடைய பவருங்கிறது எவ்வளவு பெரிய சாதாரண சார். நீங்க உங்க படத்துல அறிக்கை வசனம் பேசுவீங்க, இந்த உலகத்துல நீங்க எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம், இன்னொருத்தனுடைய வயிற்று மட்டும் வாங்கக்கூடாதுன்னு கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு சார். 100% சார். நீங்க கேட்ட விஷயத்திலேயே ஒரு குடும்பம்னு சொல்லி வந்துட்டோம், உதாரணத்துக்கு உங்க குடும்பத்தை தாத்தான்னு சொல்லி வந்துட்டோம். சொத்துக்கள்னால பிரச்சனை வருது பாத்தீங்களா? அந்த சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட பிறந்த அண்ணன் தம்பிட்டியோ கூட பிறந்த அக்கா தங்கச்சிட்டியோ ரொம்ப நைஸா பேசி அபகரிப்பாங்க. அபகரிச்சதுக்கு அப்புறம் அவங்க பறி கொடுத்தவங்களுடைய
வார்த்தைகள்லாம் வந்து வலிகள். தாங்க முடியாது. ம். இவருக்கு அபகரிச்சவர் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து ஆளாக்கும் போது அந்த சாபம் யார் பலிக்கின்றீங்க? பசங்களுக்கு தான் வரும். பரிகாரம் பண்ணா பலிக்குமா? அதுவும் பலிக்காது. பலிக்க. அப்படின்னா பரிகாரம் பண்ணி பழிச்சிச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம். அதுக்கு ஒரு ஐயாட்ட ஆப்ஷன் பரிகாரம் இருக்கும். அப்ப அதுக்கு ஐயாட்ட பரிகாரம் பண்ணா சரியா போச்சு. கரெக்ட். ரொம்ப அப்ப கடவுள் இல்லைன்னு ஆகி போயிரும்ல சார். கண்டிப்பா. பாவ மன்னிப்பு இல்லன்றீங்க. அப்ப சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட இதுக்கு பரிகாரம் வந்து சம்பந்தப்பட்ட யார்கிட்ட அபகரிச்சோமோ அந்த குடும்பத்துல போய் கால் விழுந்து கும்பிட்டு இந்த சொத்துன்னு திருப்பி கொடுக்கணும். இல்ல அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கணும். இல்ல அவங்களே முழு மனசோட அதை விட்டு கொடுக்கும். விட்டு கொடுத்து அவங்களோட கையில விழுந்து கும்பிட்டு மனுஷங்க சரி, போ கேட்கணும். அப்படின்னு இல்லைன்னா அந்த விட்டாங்க. பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. புரியுது, புரியுது. இதான் அது சார். அப்படியே அந்த ஜெனரேஷனா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது சார் ம். இவ்வளவு தூரம் ஏன் நம்ம போகணும்? ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்க பரிகாரம் பண்ணியே ஆகணும் ம். அப்படின்னு ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம். உங்க முன்னோர்கள் வந்து சாபம் வாங்கியிருக்காங்க, ம். இதை நீங்க பரிகாரம் பண்ணியே ஆகணும் பார்த்த உடனே சொல்லிடலாம். ம். சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஆமா ம். எங்க முன்னோர்கள் தாத்தா கொழு தாத்தா வகையில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுல பெண் சாபம் உண்டு, ஒரு குடும்பத்தோட சாபம் உண்டு, ஒரு வேலைக்காரமா சாபம் உண்டு, வேலைக்காரர்கள் சாபம் உண்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களே கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படி சார் சரி பண்றது? அப்ப இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். இது பரிகாரம் பண்ணா இவங்க நல்லபடியா நடக்கும், பரிகாரம் பண்ணாலும் நடக்காதுன்ற விஷயத்த பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும். ம். வேற வழி இல்லை. அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லி, பரிகாரம்னாக்க பெரிய லெவல்ல இல்லை, எளிமையான பரிகாரம் சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஓரளவுக்கு நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படித்தான் சொல்ல முடியும். அதோடைய தாக்கம் குறையலாமே தவிர முழுமையா அதை சரி பண்ண அறியாம செய்யறது. ஆ. இப்ப ஒருத்தர் தாக்க வர்றாரு. இங்கதான் சார் என்னோட டவுட். இப்ப அறியாம செய்யறதுக்கு நான் அனுபவிக்கிறது இல்லைங்களா? இப்ப தாத்தா சொத்து சேர்த்து வச்சாரு, அதை அனுபவிக்கிறோம். ம். எனக்கு தாத்தா சொத்தே வேணாம்பா, தாத்தா பாவமும் வேணாம்னு நினைக்கிறவனுக்கு அதை எடுத்துக்குமா? உண்மையிலேயே அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சிருவாரு. அதான் கேக்குறேன். சோ அங்க ஒரு ரெமெடி இருக்கு. ஆமா, ரெமெடி இருக்கு. எனக்கு அந்த சொத்து வேணாம், அதனால ஏற்படுற பிரச்சனையும் வேணாம், ஆ. அவருடைய பாவங்களும் வேணாம்னு ஒருத்தன் வரான் அப்படின்னா, அவர் சொத்துக்களோட வர சந்தோஷமே எனக்கு வேண்டாம். அந்த வரவு வந்து உங்களுக்கு இதுல அந்த இருக்காது இல்லையா? சொத்து வந்த வகை வந்து சரியில்லை, சோ எனக்கு வேண்டாம்னு சொல்லி வெளியே போறான் பாத்தீங்களா, தப்பிச்சிரு. ஏன் இவ்வளவு சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அனந்த பேர் 4-5 பேர் இருப்பாங்க. 3 பேர் பாதிச்சிருப்பாங்க, 2 பேர் சந்தோஷமா இருப்பான். ஒரே குடும்பம் தானே, எல்லாருக்கும் பாதிக்கணும் இல்லையா? ஏன் 2 பேரும் சந்தோஷமா இருக்கானாக்க, இவருடைய முன் பிறப்பு வந்து வேற எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல இருந்து இந்த மாதிரி பேர் வாங்கணும்னு சொல்லி வந்து நிற்கும். இப்ப சொல்லும்போது 3 பேர்ட்டும் பாத்தியா, அந்த உன் தம்பி 2 பேருக்கு நல்லா இருக்காங்க, நீங்க ஏன்டா அப்படி பண்றீங்க, திருந்தங்கடான்னு சொல்ற அளவுக்கு கடவுள் கொண்டு போயிட்டு இருப்பான். அப்பயும் திருந்தலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, பரிகாரமே நிக்காது. இதுக்கு சொல்றதுக்காக கடவுள் வச்சிருப்பான். ஆனா அவங்ககிட்ட சில குறைகள் இருக்கும், வெளியே தெரியாது. ஏன்னா அந்த வீட்டுல இருந்து பிறந்திருக்காங்க, சில சின்ன குறைகள் இருக்கும், வெளியே தெரியாது. அந்த 3 பேர் வீட்டுல பெரிய லெவல்ல இருக்கும். இதுதான் உண்மை சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு உங்களுடைய பேசக்கூடிய இந்த அனுபவம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு சார். எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த பெண்கள் பத்தி சில ஒரு விஷயங்கள் பொதுவா நம்ம பார்க்குறோம். அதுல வந்து இந்த ஒரு 12லேருந்து 15 வயதுக்குள்ள அவங்க ஏஜ் அட்டன் பண்றதுன்றது ஒரு இயற்கை விதி. ஆனா சில பெண்கள் ரொம்ப வயதாகியும் அவங்க அந்த பருவம் அடையிறதுல ஒரு சிக்கல் இருக்குங்கிறத நம்ம ஒரு சில விஷயங்கள்ல பார்த்துருக்கேன். அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்லை சார்? இதுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது காரணங்கள் இருக்கா? இருக்கு சார். நீங்க சொல்றது உண்மைதான். பெண்கள் வந்து 10 வயசு வந்து 15 வயசுக்குள்ள, சில ஒரு 9 வயசு வந்து சிலருக்குலாம் ஆயிருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம். 9லேருந்து 15 வயசுக்குள்ள பெண்கள் பூ பெய்துவாங்க, ஏஜ் அட்டன் ஆகிடுவாங்க. சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசு 50 வயசு ஆனாலும் அது நடக்கிறது இல்லை, ஏஜ் அட்டன் ஆகாது. அது எப்படி சார்? சயின்டிஃபிக்காவும் அதுக்கு வந்து இது ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் இது எப்படின்னா சார், நாங்கள் ஜாத ரீதியாக பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது எந்த கிரக அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் இது வீட்டுக்கு நடக்க போறதில்ல சார். ஒரு 100க்கு 1 பெண் நடக்க போறதில்ல. ஒரு 10,000 பெண்களுக்கு, 1,00,000 பெண்களுக்கு உடனே நடக்கும். ரொம்ப ரேராக தான் இது நடக்கும். இதை பற்றி சொன்னாலுமே அவங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. இருந்தாலும் அந்த மாதிரி அமைப்பு உள்ள பெண்களுக்கு கிரக அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்ம ராசி, கன்னி ராசி, இந்த 2 வீடும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் சார். சிம்ம ராசியும் கன்னி ராசியும், முக்கியமாக சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருந்து வலிமை இழந்திருந்தால், ஒரு சந்திரன் நீசம், சுக்கிரன் நீசம், செவ்வாய் சிம்மத்தில், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், கன்னில ராசி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதோட இந்த 3 கிரகத்தை சனி செவ்வாய் பார்க்கறது, ராகுகது மிங்கல், இந்த மாதிரி இருக்க அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் ரொம்ப ரேராக தான் இருக்கும்.
இதை வச்சு மட்டும் கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க பெற்றவங்களை ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். இருந்தாலும் இந்த அமைப்பே போதும். சிம்ம ராசி கன்னி ராசி பாதிக்கப்பட்டது சந்திரன் செவ்வாய் சுக்கிரன். இதை சனி செவ்வாய் பார்க்கறது ராகு கேது காம்பினேஷன். இப்போ இதுக்கு வந்து சார் சொல்யூஷன் என்ன? ஏன்னா இப்போ ப்ராப்ளம் இதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு ஏதாவது பரிகாரம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், இல்லை இந்த மாதிரியான ஒரு தானங்கள் செய்யறதுனால இந்த இந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும்ன்ற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு இதே மாதிரி ஜாதகம் பார்த்தா எண்ணிக்கையில் பார்த்தாக்க ஒரு 12 தான் பார்த்துருக்கேன். ம். ஆனால் இதுக்கு பரிகாரம் விஷயமே கிடையாது. ம். லைஃப் லாங் அவங்க இப்படித்தான் இருக்குன்னு விதி. ஆனால் அந்த பெண்ணையும் ஏற்றுக்கொண்டு ஒரு திருமணம் நடந்திருக்குது. அதே பெரிய விஷயம். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா அவங்க பெண்மைக்கான பேஸே அதுதான். ஒரு பெண் வந்து அந்த பருவத்தில் வந்து அவங்க பருவமடைதலேருந்து அவங்க ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்க மெனோபாஸ் ஆகிற அந்த ஸ்டேஜுங்கிறது இருக்கீங்களா, அது ஒருத்தவங்களோட லைஃப்லேயே இல்லைன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியாயிடுது. அதான், அது உண்மைதான். அதை வந்து ஒரு இந்த சமயத்தில் அது வந்து பரிகாரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் பாதிக்கிறதுக்கு அப்புறம் அந்த ஒரு பெண்ணையும் ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்காருன்னு ஆச்சரியமாச்சு. ஏன்னா அவருக்கு வந்து குழந்தைகள் பிறப்பில் அவருக்கு ஆர்வம் இல்லை. குழந்தைகள் பிறந்தாலும் வயசாகி போச்சு. இனிமேல் குழந்தை பிறந்து அது வளர்க்கக்கூடிய மனப்பான்மை இல்லை, தத்து எடுக்கக்கூடிய மனப்பான்மைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்ணுக்கும் திருமணம் நடந்திருக்குது. அது பெரிய விஷயம். ஓகே. ஏஜ் அட்டன் ஆகல, ஆனால் திருமணம் நடந்திருக்கு. ஓ. அவங்க ஜாதகத்தை பார்த்தா அதே மாதிரி சிம்ம ராசி கன்னி ராசி பாதிக்கப்பட்டிருக்கு. ஓ. சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் 3 கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது நீங்க பார்த்த ரேண்டமா அந்த 10 பேருக்கும் இந்த அஃபெக்ட் இந்த பாதிக்கப்பட்ட கிரகம் இப்ப அப்படியே இருக்கு. பொதுவா இருக்காது. ஆனா நான் சொல்ற ஒரு நபருக்கு தான் திருமணம் ஆயிருக்கு. அது மற்றபடி யாருக்குமே திருமணம் ஆகல. ம். இதோட பியூட்டி என்னன்னா, இது அமைப்பை பார்த்துக்கிட்டு ஒரு ஜாதகம் சொல்லிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்ற போது பேசும்போது சந்தேகமா கேட்குறேன். ஏன்னா ரொம்ப ரேரு. ம். ஒரு 10,000 பெண்களுக்கு 1,00,000 பெண்களும் நடக்கும். கேட்கும்போது அந்த பெற்றோர் சொன்னாங்க, ஆமா சார், இந்த பொண்ணுக்கு வந்து யூட்ரஸ்ல பெரிய பிரச்சனை வந்துருச்சு. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சின்ன வயசுலயே அது சின்ன வயசுல யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த இப்போ அதுக்கு உண்டான இதே இல்லை, ம். திருமணம் நடக்காது. அப்போ அவங்க வீட்டில் அப்படியே தான் இருக்கிறாங்க. ம். ஆனால் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இது வெளியே யாருக்குமே தெரியாது. ஆ, ஆ. இது சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களுக்கு மட்டும் தான் தெரியும். புரியுது. அப்போ அந்த அமைப்பு பார்க்கும்போது சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 சிம்மம் கன்னி பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் அது மட்டுக்கு சனி செவ்வாய் பார்வை ராகுகேது ம். விங்கள் நிச்சயமா அந்த மாதிரி வந்துட்டாலே திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண முடியாம போகலாம். குழந்தை பிறப்பு தாமதம் போகுது. இல்லைன்னா கர்ப்பப்பையில அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனைகள் வந்து அதனால அது அகற்றப்பட்டு அதனால அந்த அந்த ரொம்ப சைக்கிள் ரேரா தான் சொல்லுங்க. எல்லா வீட்லயும் இருக்கிறது போதில்ல, ரொம்ப ரேரா தான் இருக்கு இந்த மாதிரி. இது அதிகமா பேசணும் அவசியம் இல்லை நினைக்கிறேன். அப்படித்தான். ஸோ அடுத்து சார், பொதுவாக எல்லாருடைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் மெயினாக 90s கிட்ஸோடைய கேள்வினே நீங்கள் எடுத்துக்கலாம். திருமணம். ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 20 வயசு 21 வயசு ஆயிடுச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகிடும். இன்றைக்கி வந்து நிறைய அவங்க படித்து முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், லைஃப் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ளே அவன் பாதி ஏஜ் ஆகிடும். ஸோ பொண்ணுங்களும் அதே ஏஜுக்குள்ளே வந்துடுறாங்க. சிலருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி மேரேஜ். கரெக்ட். அவன் லைஃப்னா என்னன்னே புரிஞ்சிக்கவே முடியாத அளவில் ஏர்லி மேரேஜ் ஆகி ஏர்லி டைவர்ஸ் ஆகிடுறான். சிலர் வந்து ரொம்ப லேட் மேரேஜ், ரொம்ப லேட்டுன்னா வச்சிங்க 40ங்கிறது ஒரு லேட்னு வச்சிங்களேன். சிலருக்குலாம் வந்து 60s 70s வரைக்கும் கல்யாணம் நடக்குது. அதெல்லாம் எப்படி சார் இது? இது என்ன கிரக அமைப்புகள்னால? இப்போ இதே தான் சார், இப்போ சொன்ன அதே கிரக அமைப்பு தான். இதே சுக்கிரன் செவ்வாய் தான். இந்த சுக்கிரன் செவ்வாய் யாருக்கெல்லாம் 5ஆம் இடம் 7ஆம் இடம், சுக்கிரன் செவ்வாய் 5ஆம் இடம் 7ஆம் இடம் யாருக்கெல்லாம் வந்து மிக சிறப்பான நிலையில் இருக்குதோ, சந்திரன் இருந்த வீட்டுக்குரிய ஒருவேளை ரிஷபராசி துளாராசின்னு வச்சுங்களேன், அந்த சந்திரன் இருந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் உச்சமாகிறது, ஆட்சி ஆகிறது, சந்திரனை சுக்கிரன் பார்ப்பது, சந்திரன் சுக்கிரன் இணைவது, செவ்வாய் பார்ப்பது, இந்த கிரக அமைப்பு கன்னி ராசியில் இல்லாமல் மற்ற எந்த இடத்துல சேர்ந்தாலும் இளமையில் திருமணம். அது 7ஆம் இடத்துல இருந்தா இளமையில் திருமணம். அதாவது 7ஆம் இடத்துல யார் இருக்கணும்ன்றீங்க? இந்த சந்திரன் சுக்கிரன் அல்லது செவ்வாய் சுக்கிரன், அந்த சந்திரன் செவ்வாய் இருந்தா இளமையில் திருமணம். ஓகே. உடனே நடக்குது. அதாவது இளமையில்னாக்க ஆனா அவங்க சேர்ந்து இருக்கணுங்கிறீங்களா? அவங்க சேர்ந்து இருக்கணும். தனித்தனியா தனித்தனியா இருக்கிறத விட சேர்ந்து இருக்கிறது நல்லது. ஓகே. இருந்து அந்த குரு பார்ப்பது, குரு பார்த்தால் நிச்சயமா அவங்க இளமையில திருமணம். எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு வந்து 23க்குள்ளே நடந்துடும், ஆண்களா இருந்தா 25க்குள்ளே நடந்துருது. ஆனா நீங்க சொல்ற தாமதமா ஆகுது அப்படின்னா 27 30க்கு மேல 34 வரைக்கும் ஆகாம இருக்கு. ஆடோ பெண்ணா யாரா இருந்தாலுமே இந்த சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இதே காம்பினேஷன் மற்ற
லக்னத்துக்கு 5ஆம் இடமோ 7ஆம் இடமோ இல்லாம இருந்து குருவும் பார்க்கல அப்படின்னா தாமதமான திருமணம். ம். எனக்கு தெரிஞ்சு தாமதமான திருமணத்துக்கு வந்து இது மட்டும் இல்ல சார், ஏகப்பட்ட ஜோதிட விதிகள் இருக்கு. அதுல இதுவும் ஒன்று. குரு வந்து ஒரு தெய்வீக கிரகம், தேவ கிரகம்லாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு லக்னத்துக்கு 7ல யாரு குரு இருக்குதோ திருமணம் ரொம்ப தாமதம் நடக்குது. 7ஆம் வீட்ல குரு இருந்தா, குரு இருந்தா லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்ல குரு இருந்தா லேட் ஆகுதுங்கிறீங்களா? தாமதமா நடக்குது. ஓகே. ஆனா குரு இருந்தா தெய்வ கிரகம், தேவ கிரகம் உடனே நடக்கும் சொல்லுவாங்க. ஓ. எனக்கு தெரிஞ்சு உபய ராசி, உபய லக்னமா இருந்து லக்னத்துக்கு 7ல குரு இருந்தால் தாமதமான திருமணம். இப்ப லக்னத்துல 7ல சுக்கிரன் இருந்தா சார்? அது எந்த ஸ்தானம், எந்த இடம்னு பார்க்கணும் சார். எந்த ராசிக்கு 7ஆம் இடம், எந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் பார்க்கணும். ஓகே. லக்னத்துக்கு 7ல சுக்கிரன் இருந்தா விட இந்த குரு இருந்ததுக்கு பாதி % கழிச்சுக்கலாம். ம். ஆனா எனக்கு தெரிஞ்ச லக்னத்துக்கு 7ல சுக்கிரன் வந்து தாமதமா திருமணம் ஆனவங்களும் இருக்கு. அதுக்கு காரணம் சுக்கிரனை வந்து ராகு அது சேர்ந்திருப்பது, ம். அல்லது சுக்கிரனை சனி பார்ப்பது. ஓ. இதுதான் தாமதமான திருமணம். ஓகே. 7ல சுக்கிரன் இருந்தாக்க உடனே இளமையில் திருமணம் எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 7ல சுக்கிரன் இருந்து சனி பார்ப்பதோ ராகுவோட சேர்ந்திருப்பதோ தாமதமான திருமணம். ம். சார் ஒரு சிலருக்கு வந்து பார்க்கும்போது சார், ஒரு பெண்ணை பெற்றவங்க, நீங்க இந்த பெண்ணுக்கு வந்து 31 வயசுல திருமணம் நடக்கும்னு சொன்னா எந்த தாப்பனார் ஒத்துக்குவாங்க, எந்த பெற்றோர் ஒத்துக்குவாங்க? அவங்க கேட்பாங்க, சார் ஒரு பெண்ணை பெற்றிருக்கேன், அவர் 27க்குள்ள முடிக்க வேண்டாமா, நீங்க 31 33 போயிட்டே இருக்கீங்க, சரியா பாருங்க சார். சரியா தான் பார்த்து சொல்றேன், ம். 31க்கு மேல நடந்தா நல்லது. ம். இதை சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எந்த பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க உடனே திருமணத்தை பார்த்து பேரம்பேத்தியை பார்க்கணும்னு நினைப்பாங்க. இது இயற்கை, அவங்க மேல தவறு இல்லை. ஆனா ஜாத ரீதி அப்படி பண்ணாதான் நல்லதுன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ம். வேற வழி இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, நல்ல பெரிய இடம், எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, நல்ல தரமானவங்க, நாங்க முடிச்சிடும் சொல்லுவாங்க. ஆனா முடிச்சாலும் அந்த கிரகம் தன் வேலை செய்யும். ஏதோ பிரச்சனையில அவங்க பிரியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இல்லை என்றால் பிரிஞ்சிருந்து அந்த 33 வயசு, 31 வயசு, 34 வயசு மேல ஒண்ணு சேருவாங்க. ஒண்ணு சேர முடியும். அதை சொல்லும்போது அவங்க ஏத்துக்க, நீங்க மட்டும் இல்லை, யாராலுமே ஏத்துக்க முடியாது சார். ம். இல்ல அது பெற்றோரா இருக்கும்போது அவங்களோட பிரஷர் இருக்கு இல்லைங்களா? புரியுது. அவங்களுக்கு அவங்க கடமையை முடிச்சா போதும். ஆம்பளை பையனா இருக்கு வச்சுங்களேன், ம். இந்த டைம்ல திருமணம் நடந்தாகணும், ம். தள்ளி பசங்க நடக்காதுன்னு சொல்றோம் வச்சுங்களேன், ம். அப்பயுமே திருமணம் நடந்து பிரச்சனை வரும். ம். என்ன சார் நீங்க சொன்னீங்க, திருமணம் இந்த வயசுல நடக்குன்னு சொன்னீங்க, நடந்துச்சு, பிரச்சனை வருதுனாக்க ம். பிரச்சனை சரியாயிடும், பயப்படாதீங்க, இது திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள், ம். இந்த பிரச்சனை சரியாகும், பிரச்சனை வரும், சரியாகும். ஆனா இதை தாண்டி போய் திருமணம் பண்ணாதான் திருமணம் நடக்காது அப்படின்னு ஒரு ஜோடி விதிகள் இருக்கும். அதையும் சுட்டி காட்டணும். ம். அது எங்களோட வேலை தானே சார், அதுதான் நாங்க இருக்கோம். ஸோ திருமணம் என்பது இன்னைக்குள்ள காலகட்டங்களில் வந்து எந்த டைம்ல நடக்கணும், எந்த டைம்ல நடக்கக்கூடாது கணக்கு இருக்கு சார். இப்போ ஒரு ஆம்பளை பையனுக்கு சொல்றோம் 31 பண்ணாங்க, ரைட் சார், நாங்களே அதை எதிர்பார்க்குறோம், 31 பண்ண நாங்களும் முடிவு பண்ணியிருக்கோம்னா ஆம்பளை பையனு ரைட்டும் போயிடும். பொம்பளை போய் சொல்ல முடியாதுல்ல சார், சொன்னாலுமே ஏத்துக்க முடியாது அவங்களால. அப்ப இளமையிலே பண்ணணும்னு ஒரு ஆசை வரும்போது இந்த பிரச்சனையை சந்திச்சுதே வெளியே வரணும். இன்னொன்று ரெண்டாவது சார், அந்த காலத்துல வந்து ஏன் காலகாலத்துல பண்ணணும், சீக்கிரமா பண்ணணும்னாங்கன்னா, அவங்க ஆக்டிவா இருக்கும்போது உடம்பு சில அந்த ஹார்மோன்ஸை ஒரு கட்டத்துல தான் சுரக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளுடைய மெக்கானிசமே ஸ்டாப் ஆயிடுது இல்லைங்களா? 35க்கு அப்புறம் பெண்களுடைய அந்த சைக்கிள்ஸ் சேஞ்சஸ் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும், மென்ஸுக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு கணக்காக தானே. அதனால நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்தையுமே கரெக்ட் டைம்ல சொல்லி தான் வச்சிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் தான் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணாம வெளியில போயிட்டோமோன்னு ஒரு பயமாகுது. உண்மைதான் சார், உண்மைதான். சில விஷயங்களை தவிர்க்க முடியாது சார். ஜோர விதிகள்ல அன்னைக்கு மிக சரியா கணிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதை சொல்லும்போது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது உண்மை. இதுல லவ் மேரேஜுங்கிறது எப்படி சார்? அரேஞ்சுங்கிறது நம்ம வீட்டில் பெரியவங்க பார்க்குறாங்க, பெரியவங்க பார்த்து 2 வீட்டு சம்மதத்தோட நடந்தாலும் இந்த பெண் இவனோடு வாழணும்ன்றது இவங்க பிறக்கும் போதும் சரி, இந்த பையன் பிறக்கும் போதும் சரி இருக்கு இல்லைங்களா? இதே லவ்ல எப்படி இதுவாக சார்? காதல் திருமணம் என்பதுல எப்படி ஒரு கிரகநிலைகள் எந்த மாதிரி வேலை செய்யும்? இல்ல, இந்த ஜாதகத்தை பார்த்த உடனேயே சொல்லிடலாம், இந்த இந்த ஆணோ இந்த பெண்ணோ நிச்சயமா லவ் மேரேஜ் தான் பண்ண போறாங்க அப்படின்னு பெத்தவங்க மாதிரி சொல்லிடலாம். பார்த்தோன்னே ஜாதகம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்ல. ஓகே. இந்த 5ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் 5ஆம் இடம் 7ஆம் இடம் மிக அருமையான ஒரு கிரகங்கள் அமைஞ்சு சீக்கிரம் திருமணத்தை பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் 5ஆம் இடம் 7ஆம் இடம் தான் லவ் மேரேஜ்னாக்க. அந்த இடமும் அந்த ஸ்தானமும் அந்த இடத்துக்குரிய கிரகங்களும் மிக சிறப்பாக இருந்தால் நடந்துடும். இதை வந்தோட சொல்லிடுவோம், அம்மா உங்களுடைய பொண்ணு வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க, நீங்க கவனமா இருந்துக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து சொல்லாம விட்டுட்டு வச்சுங்களேன், திடீர்னு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களால அதை ஏத்துக்க முடியாது.
இதை எடுத்து சொல்லிட்டோம்னா ப்ரிகாஷனா இப்படி நடக்க போதா, நம்ம இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவோம், இந்த மாதிரி கொண்டு போய் குடும்பத்தை அப்படி கொண்டு போகணும், மகள் அப்படி நான் வழி நடத்தணும் முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு சில குடும்பங்கள் வந்து பையனோ பொண்ணோ லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பெரியவங்களாம் சேர்ந்து முடிச்சு திருமணம் பண்ணி வைப்பாங்க. இது எல்லார் வீட்லையும் இருக்கும்னாக்க சொன்ன 10க்கு ஒரு 7 வீட்டில் அப்படி நடக்குது. அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போலாம் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பேர் பத்திரிக்கை அடிச்சு கிராண்டாக செய்கிறாங்க. அவங்க அதில் வந்து அந்த பேர்களை மட்டும் போட்டுக்கல, குடும்ப பேரை மட்டும் போட்டுக்கிறதுல, மற்றபடி எல்லா பேரையும் போட்டு கரெக்டாக நடத்திக்கிறாங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல கல்யாணம் பண்ணா போதுன்ற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால லவ் பண்ணாலும் சரி, அவங்க கேட்குற கேள்வி, பரவாயில்ல சார், என் பொண்ணோ என் பையனோ நல்லா இருக்கட்டும், லவ் மேரேஜ் பண்ணட்டும், நல்லா இருப்பாங்களா, லைஃப் நல்லா இருக்குமா, அதை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான ஜாதகம் பார்க்குறாங்க இல்லை சார்? அதுக்காக ஜாதகம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, இதுக்கு பரிகாரம் பண்ணிட்டான்னு. பரிகாரம் இது கிடையாது. நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்களே ஒரு நல்ல ஒரு பெரியவங்களை பார்த்து இதுக்குன்னு தனியாக யாகம் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து யாகம் பண்ணிக்கங்க, யாகத்தில் கலந்துங்க அப்படின்னு சொல்லுவே தவிர, நல்லா இருக்க போறாங்கன்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறாங்க. நல்லா இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துடும். நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாலுமே அவங்க இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க. நல்லா இருக்க போறாங்க, பரிகாரம் தேவையில்லை. உங்க மனசு திருப்திக்காக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த யாகத்தை வீட்டில் வச்சு செஞ்சுங்க, அவ்வளவுதான் சார். இப்போ அரேஞ்ச் மேரேஜா கடைசி வரைக்கும் ஒத்துமையா வாழ்ற 50-60 வருஷங்கள் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கவங்களும் இருக்காங்க. காதல் திருமணம் பண்ணி ஒரு 6 மாசத்துல பிரேக்கப் ஆயிடுறாங்க. இல்ல ஒரு எத்தனையோ விஷயம் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. 6 மாசமா இருக்கட்டும், 3 மாசமா, சில பேர் ரொம்ப குயிக்கா லவ் மேரேஜுக்கு அந்த விஷயம் நடக்குதுல்ல சார். இது என்ன மாதிரியான ஒரு இது சார்? சின்ன பிள்ளையில திடீர்னு எடுக்கிற முடிவு வந்து சரியா வராதுல்ல சார். பெரியவங்களா பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதே தவறா போகும்போது சின்ன பிள்ளை அவங்க எடுக்க முடிவு எப்படி சார் ஈஸியா? இப்ப ஃபேமிலி கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜை விட இந்த 3 லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்டு டைவர்ஸ் நிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது அதிகமா இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க நிக்கிறாங்க, கம்பேரிசன் பார்க்கும்போது பெர்சன்டேஜ்ல இதுதான் அதிகமா இருக்கு. ஏன்னா சின்ன பிள்ளையில திடீர்னு எடுக்கிற முடிவு, ஒருத்தர் பார்த்தோன்னு ஒரு இனக்கவர்ச்சி, அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, இந்த மாதிரி திடீர்னு எடுக்கிற ஒரு முடிவு அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, பண்ணிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களால ஒன்றா வாழ முடியல. அப்ப இந்த லவ் மேரேஜ்ன்றது ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய வேதனைகள் கேட்கும்போது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோம், அவசரப்பட்டு முடிவு பண்ணி சொல்லி என்ன பிரச்சனை சொல்லும்போது கேட்க முடியாது சார், கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி திருமணங்கள் அதிகமா வந்து ரொம்ப ரேரா, ஒரு 10ல் ஒரு 4-3 தான் சார் அவங்க கடைசி வரைக்கும் நின்று காட்டுறாங்க. ஒரு 7 லவ் மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் அந்த லைஃப்பை லீட் பண்றதையும் நம்ம பார்க்குறோம் சார். அரேஞ்ச்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யுது. எல்லாம் ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து பண்ணி அரேஞ்ச்லேயும் சில சமயங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஏன் சார்? இல்ல அது இது இப்ப என்கிட்ட வராங்க, சொல்லும் இந்த டைம்ல இப்ப சொன்னீங்க சார், ஒரு உதாரணம் சொன்னீங்க, அது டைமுக்கு முன்னாடி பண்றது, இவங்க அவசரப்பட்டு ஒண்ணு பண்ணிருப்பாங்க, பண்ணாதீங்க, இப்ப பையனுக்கு வந்து கூட நேரம் இல்ல, இப்ப பண்ணா பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்கறேன்னு என்ன செய்ய முடியும்? புரியுது. அது சந்திச்சுதானே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை வந்துருச்சு, தோஷம் கழிஞ்சு போச்சு, மறுபடியும் இதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லுவோம் இல்லையா? ஓகே, அந்த தோஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த மறுபடியும் ஒரு திருமணம் நடக்குமா? இவ்வளவு ஏன் சார் டைவர்ஸ் ஆயிடுச்சு, கோர்ட்டு கேஸ் போய் கூண்டுல ஏறியாச்சு, ஜட்ஜு முன்னாடி எல்லாம் போட்டு கிளியர் ஆயிடுச்சு, டைவர்ஸ் கொடுக்க போறாங்க, மறுபடியும் அந்த குடும்பம் ஒண்ணு சேருது, இதுக்கு என்ன செய்வீங்க? அது அப்படி சேர்ந்தா நல்ல விஷயம் தானே, நடந்திருக்கு சார், சந்தோஷப்பட வேண்டும். இது ரொம்ப ஒரு 1000-1 10,000 இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு என்ன செய்வீங்க? அங்கே ஜட்ஜு லாயர் கேட்குற கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லிடுவாங்க, வெளியே வந்துவிட்டு நம்ம பண்ணது பெரிய தப்பு. இவ்வளவு ஏன் சார்? இப்போ ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்து விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம், நீயா நானா ப்ரோக்ராம்ல வந்து 3 பெண்கள் சொல்றாங்க, நான் ஒரு பெண் வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன், அது என்னோட உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியுடைய பேச்சை கேட்டு முடிவு எடுத்துட்டேன், ஆனா இன்னைக்கு வருத்தப்படுறேன், இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது யாருமே என் கூட இல்லை, நான் அன்னைக்கு என்னுடைய கணவரை நான் வெறுத்து ஒதுக்குனது தப்பு, இன்னைக்கு நான் அவரை தேடி போகும்போது அவருக்கு இன்னொரு திருமணம் ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் பண்ண தப்புன்ட்டு ஃபீல் பண்ணாங்க ஒரு பெண். இன்னொரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சார் நான் திருமணம் பண்ணது என்னோட சொந்த அத்தை மாதிரி தான் கல்யாணம் பண்ணேன், சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை விட்டு விலகி வந்துட்டேன், அவர் விட்டு விலகி போயிட்டாரு, திருப்பி எனக்கு கிடைப்பாரா நான் ஏங்குறேன், முடியல சார், கிடைப்பாரா என்ன தெரியல, இந்த விஜய் டிவியின் வழியா நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எடுக்கிற முடிவு, சடனா எடுக்கிற முடிவு, ஒரு ஈகோ பிரச்சனையோ ஏதோ ஒரு அவசரத்துல முடிவு எடுத்தது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை நான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன், இல்லை மற்றவங்களுடைய தடையில் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவில் சேரதுன்னு சொன்னாங்க, நான் தான் முடிவு எடுத்தேன், இப்போ நான் சேருவேனா
இன்னொரு பெண் வந்து சார் அவர் நல்லவர், ரொம்ப நல்ல மனுஷன், யாராவது உதவி கேட்டா ஒண்ணுக்கு 10 உதவி செய்வாரு, ஆனா நான் தவறான முடிவு எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன், தப்பு தான் சார் எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, இதே மாதிரி ஆண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப அந்த சடனா எடுக்கக்கூடிய முடிவு, அதுக்கப்புறம் இவங்க சேர நினைச்சாலும் முடியாத மாதிரி சூழ்நிலை உருவாகிறது. ஆனா ஒரு சிலர் சேர்றாங்க, தயவு சொல்லி போய் இப்ப சொன்னேன், தயவு சொல்லி போயிட்டு போய் ஒண்ணு சேர்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரகம் என்ன கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூரியன் சந்திரன் இருக்கு இல்லைங்களா, ராகு. ஒரு பெண்ணின் ஜாதத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேல இந்த ஆணின் ஜாதத்துல ராகு இருக்கணும். ஒரு பெண் ஜாதத்துல சூரியன் சந்திரன் எங்க இருக்குதோ அதே இடத்துல ஆண் ஜாதத்துல கூடிய ராகு கேது இருக்கணும். இல்லை என்றால் அந்த பெண்ணின் ஜாதத்துல கூடிய ராகு கேது எங்க இருக்கோ அதே இடத்துல இந்த ஜாதத்துல சூரியன் சந்திரன் இருக்கணும். இருந்தால் எவ்வளவு பிரிவு வந்தாலும் எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் ஒண்ணு சேருவாங்க. இது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னும் பல விதிகள் இருக்கு ஜோதி விதிகள்ல, அல்லது இது ஒரு விதி. சூப்பர் சார், ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வீடுகள்ல நிறைய பேருடைய மனதில் இருக்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நல்ல பதில்கள் நீங்க தரீங்க. அடுத்ததா அரசியல் எப்படின்னா சார், இப்போ ஒரு நாட்டுடைய மக்கள் அவங்க வந்து வளமா இருக்கிறதுக்கும் இல்லை அவங்க கஷ்டப்படுறதுக்கும், இப்போ சில நாடுகளில் போர்கள் இருக்கு, போர் ஏற்படுது, இன்னொரு சில நாடு வந்து சுபிக்ஷமாக வாழ்றாங்க. ஸோ இது வந்து சார், இது இத்தனை கோடி மக்கள் வாழ்ற இவங்க எல்லாரையுமே அது அஃபெக்ட் பண்ணும். நல்லா இருக்குங்கன்னா நல்லா இருக்குங்கன்றது. ஒரு வார் சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த வார் வந்து அந்த நாட்டு மக்களை எல்லாத்தையுமே பலவிதமாக அஃபெக்ட் பண்ணுது இல்லைங்க. இது யாருடைய ஜாதகத்தை பேஸ் பண்ணி நடக்கும் சார்? அந்த நாட்டுடைய தலைவருடைய ஜாதகத்தைங்களா, ஒரு பிரதமரோ இல்லை வந்து முதல்வரோ, அது மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கவங்களோட ஜாதகம் இதில் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குதுங்க? இல்லைன்னா இத்தனை கோடி பேருக்கும் ஒரே மாதிரி அவங்க சஃபர் ஆகணும் இந்த நேரத்துலங்கிறது ஏதாவது ஒரு பேரிடர் காலங்கள்ல உண்மைதான். இப்ப நீங்க ஒரு குடும்ப தலைவர், உங்க குடும்பத்தை நீங்க ரன் பண்றீங்க, உங்களோட மனைவி பிள்ளைங்களாம் இருக்காங்க, உங்க மனைவி ஒர்க் பண்றாங்க, நீங்க 2 பேரும் குடும்பத்தை மெயின்டைன் பண்றீங்க. அப்படின்னா இந்த பிள்ளைகள் வந்து உங்க வீட்டு மக்கள், உங்களுடைய மக்கள், யார் சார் மேனேஜ்மெண்ட் கொண்டு போறது? நீங்க குடும்ப தலைவர். அது மாதிரி ஒரு நாட்டின் தலைவர் ஜாதகம் வேலை செய்யும். அதோட சுதந்திரம் அடைந்த நாள் அதெல்லாம் தேவையில்லை சார். சுதந்திரம் அடைந்த நாள், சுதந்திரம் பெற்றது. அப்படி பார்த்தா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்துக்கு யார் சார் சுதந்திரம் கொடுத்தது? இல்லைங்களா? அதுக்கு சுதந்திரம் அது பார்த்து எல்லா நாடு பல நாடுகளும் சுதந்திரம் கொடுத்தது. அதை வச்சு எடுக்க முடியாது. இப்ப சுதந்திரமே எல்லாமே சுயம்பா உருவான நாடுகள் எத்தனை இருக்கு? ஸோ அந்த சுதந்திரமான நாள் அந்த டயத்தை வச்சு பார்க்கறது அவளை கரெக்டா சொல்ல முடியுமான்னு தெரியாது. அந்தந்த ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு ஜாதகத்திலையும் குறிப்பிட்ட தசாபதி மாறிட்டே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு தலைவர்கள் மாறிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த தலைவருடைய ஜாதகம் தான் பேசும். இப்போ ஒரு ஸ்டேட்டா இருந்தாலும் அந்த சிஎம்மோட இது அந்த மக்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆமா, ஒரு மாநிலமா இருந்தாலும் அந்த நாடா இருந்தாலும் அந்த தலைவரோட ஜாதகம் பேசும். ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவரோட ஜாதகம் தான் எல்லாருக்கும் பேசணும். அது நகராட்சி வரைக்கும் தொடரும் என்ன சார்? ஒரு கவுன்சிலரா இருந்தா அந்த தெரு நல்லா இருக்கு, ரோடு எல்லாம் போட்டு நல்லா கிளீனா இருக்கு, அந்த சம்பந்தப்பட்ட. ஆமா, ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர் ஜாதகம் தான் பேச. அப்படின்னா ஒரு 2 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருந்தாலுமே 5 பிள்ளைங்க மெயின்டைன் பண்ணது யாரு? குடும்ப தலைவர் தானே. அப்ப அவர் ஜாதகம் நல்லா இருக்கணும் இல்லையா? பிள்ளை ஜாதகம் நல்லா இருக்கணும், இருந்தாலும் அந்த குடும்ப தலைவர் தானே மெயின்டைன் பண்ற. அப்ப அந்த நாட்டின் தலைவர் ஜாதகம் தான் மெயின். இப்போ வந்து அப்ப நாட்டின் தலைவர் எப்படின்னு கேட்பீங்க, ஜனாதிபதியா பிரதமரா? 2 பேர் ஜாதகம் வேலை செய்யும். ஜனாதிபதியோடதையும் வேலை செய்யுங்கிறீங்களா? ஆமா, அது வேலை சார். அவங்களுக்கு குறிப்பிட்ட சட்டத்துக்கு மசோதா தாக்கல் கையெழுத்து போடுற அதிகாரமும் அவங்களுக்கு. ஆக்சுவலா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பிரதமர். 2 பேர் படி இல்லையா இருக்கணும். தமிழ்நாடுனா அவரு தமிழக முதல்வர் யாரா இருந்தாலும் அவங்க ஜாதகம் தான் வேலை செய்யும். அவங்க ஜாதகம் எப்படி அந்த நாடு போற போக்க சொல்ல முடியும். என்னோட அடுத்த இது சார், இப்போ பேரிடர் திடீர்னு வந்துருதுல சார், அது உலகத்துடைய இயற்கை நிகழ்வு ஒன்று. அந்த பேரிடர் காலங்களுக்கு இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி அந்த எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு டெக்னாலஜியில் புயல் இந்த தேதியில் வரப்போது, மழை இன்னும் 1 மணி நேரத்தில் மழை வரும்ன்றதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்ல அப்டேட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து கூட மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இன்னும் வராமல் போனதுக்கு என்ன சார் காரணம்? மக்களுக்கு வரட்டும், அது இந்த கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்க, ஒரு ஏரியாவில் பகுதியில் வெள்ளம் வருதுன்னா தொடர்ந்து வெள்ளம் வருது, அங்கேருந்து மைக்ரேட் ஆகணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்களா? இது ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணல? இல்ல, இது வந்து தனிப்பட்ட ஜாதகம் சார் ஒவ்வொருத்தருக்கும். நீங்க கேட்கற கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வினா பேரிடர். ஒரு இடத்துல வந்து ஒரு குறைஞ்சது 10 பேர் 100 பேர் 1000 பேர் வரைக்கும் ஒரு இடத்துல இறக்குறாங்க இல்லையா?
இது அந்த இடத்தோட தன்மையை பொறுத்து சார். ம். இதுல ஏற்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கு. ம். ஒருத்தர் வந்து அப்படி கிடையாது, எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் வேலை செய்யுதுன்னு சொல்லுவாரு. ம். ஒருத்தர் அப்படி இல்ல, அந்த இடத்தோட லாட்டிடியூட் அந்த அச்சரேகை தீர்க்கரேகை அமைப்புல நடக்கும் விதி இருக்கு, நடக்கும் சொல்லுவாங்க. இது ஏற்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கு. ம். ஆனா இப்போ உதாரணத்துக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், யாருமே சொல்லல, ம். ஒரு பேர்ல நடக்கும் ம். அப்படி சொன்னாங்க. ஆனா பேர் சொல்லல, சுனாமின்னு சொல்லல. ம். எனக்கு தெரிஞ்சு 2004 நினைக்கிறேன், 26/12/2004 நினைக்கிறேன் நடந்தது. கிட்ட லட்சக்கணக்கான பேர் பாதிச்சாங்க. சுனாமியோட வார்த்தை யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். ம். ஆனா அந்த டைம்ல இவ்வளவு பேர் இறக்கணுமா? ம். அப்போ ஒரு போர் நடக்குது, வார் நடக்குது, ம். இத்தனை மக்கள் அழிகிறாங்க. ம். அப்போ அந்த இடத்தோட தன்மை, இந்த இடத்துல இந்த பூமியில இத்தனை டீரியல் நடக்குன்னு விதி இருக்கு. ஓகே. இப்ப நான் அதை சொல்லுவேன், இன்னொருத்தர் வந்து அப்படி இல்ல, அவருக்கு ஆயுள் முடியும் விதி இருக்குன்னு பாரு சொல்லி ஏற்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கு. நீங்க அப்ப அந்த டிகிரிக்குள்ள சாதாரணமா ஒருத்தன் போனாலும் மாட்டிக்குவானா? மாட்டிக்குவா அந்த மாதிரி. அந்த இடத்தோட தன்மையை அதை இழுத்துரும். இதை நான் அப்படி சொல்லுவேன். நீங்க ஜோசியர் இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லப்பா அவருக்கு ஆயுள் முடியுது போயிருக்காருப்பீங்க. சொல்ல ஏற்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கு. நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை பத்தியே பேசி வளையிட்டோம் இல்லையா? சோ நம்ம அதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கு எப்பவுமே. அது நடக்கிறது இயற்கை சார், அதை தவிர்க்க முடியாது. இப்ப நிலநடுக்கம் பார்த்து பேசினீங்கன்னா, இன்னைக்கு போய் நீ நெட்டை கூகுள் போய் டச் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 20 வரை நடந்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு மொழி நடந்துட்டே இருக்கும். ம். அந்த ரிக்டர் அளவுகள் இருக்கு இல்லைங்களா, அது வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அது வெளியே வராது. ம். ஆனா சில சமயம் ரிக்டரோட அளவுகள் அதிகமா இருக்கும். ம். ஒரு 5.5 மேல 6 7 வரைக்கும் போயிருக்கும். அந்த பகுதி மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கும். ம். ஆனால் இந்த அளவுகள்ல வந்து மக்கள் அதிகமா நடக்கக்கூடிய இடத்துல நடந்தா ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பாங்க. மக்கள் வசிக்கிற இடத்துல 5 மேல வரும்போது பாதிப்பு நமக்கு அதிகமா தெரியும். இருக்கு, தெரியுது. இது சில இடங்கள்ல வந்து நடந்திருக்கும், நடந்ததே தெரியாது. ஆனா அளவுகள் பார்த்தீங்கன்னா 7 சம்திங் மேல இருக்கும். ம். நம்ம இது எப்படி எடுக்கிறது? ம். அப்ப பூகம்பம் என்பது நிலநடுக்கும் போது அது அன்றாட நிகழ்ச்சி அது. அன்றாடம் நடந்துட்டு இருக்கு. நீங்க கூகுள் போய் டச் பண்ணிட்டா டெய்லி ஒரு 10 நடக்கும். ம். ஓ இவ்வளவு நடந்திருக்கா, வெளியே தெரியன்போம். ம். ஆனால் எப்ப வெளியே தெரியும்னா மக்கள் பாதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். மக்கள் வாழ்ற பகுதியில மட்டும் தான் தெரியுது அது. அப்படி சொல்றீங்க ஆமா. இல்லையா? சோ இதை பத்தி பேசணும்னாக்க ரொம்ப ரேரான சப்ஜெக்ட். இது டைம் அதிகமா அது ரொம்ப சயின்ஸும் கூட தானே சார். நீங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். உண்மைதான். அதை நம்ம வந்து இப்போ எல்லாருக்கும் இன்னைக்கு இப்போ இந்த ஜென்ரேஷன் படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ் இருக்கு, மீடியாஸ் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதனால அது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் ரொம்ப அழகாக சயின்டிஃபிக்காக சொன்னீங்க. அதுக்கு ஒரு ஏன்னா இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து எதையுமே கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொன்னா தான் நம்புறான். அதனால அது கரெக்டாக நீங்க நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அரசியல் சம்பந்தமா கேட்டீங்க. ஆமா. அரசியல் ஒருத்தன் பெரிய ஆள் ஆகணும் ம். அப்படிதானே கேட்டீங்க ஃபர்ஸ்ட்? அரசியல் இல்லை, ஒரு இப்போ மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா நல்லா இருக்காங்கன்னாலும் அவங்க பாதிக்கப்பட்டாலும் அந்த நாட்டுடைய தலைவருடைய அவங்க ஜாதகம் ஜாதகத்தின் மூலியமா தான் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டா நீங்க அதுக்கு கரெக்டான அது விளக்கம் மட்டும் சொல்றீங்க. கிடையாது சார். அதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஜோதி விதிகள், அவருக்கு நடக்கக்கூடிய தசாபதிகள் அமைப்படிதான் இங்க மக்களுக்கு ம். பாதிப்பு, நல்லது கெட்டது எல்லாமே. ம். நீங்க அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அரசியல்வாதியாருக்கு ஒரு ஜாதகம் எப்படின்னு கேட்டீங்களா? அது அடுத்த கேள்வியா நான் வச்சிருந்தேன். அதான் அதான் மைண்ட் ரீட் பண்ணுவீங்களா ஈஸியா, அதனால உள்ள இருக்கிற டக்கு நீங்களே எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அரசியல்வாதி ஆகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு சார். ஓகே. எனக்கு ஜோதி விதிகள் எவ்வளவோ இருக்கு. அதுல முக்கியமான ஜோதி விதிகள் பாத்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் யாருடைய ஜாதகத்துல மிக வலிமையா இருக்கோ அரசியலுக்கு வர்றாங்க. ஓகே. மிக எளிமையான குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. ம். அந்த தசாபதிகள் வரும் காலகட்டத்துல, அது 25 வயசுலயோ 35 வயசுலயோ 40 வயசுலயோ மிக பெரிய ஆளா வருவாங்க. ம். அரசியல்வாதியா குறுகிய வட்டத்துல ஒரு பெரிய ஆளா இருப்பாரு. அவர் பெரிய லெவல்ல வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அந்த ஜாதகத்தை அமைப்பு பொறுத்து வருவாங்க. ம். சார் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏற்றக்கூடிய மக்கள் இப்போ 9 கோடி ஆக போகுது. தொகுதி 234 தொகுதி தான். அதுல மந்திரியா போறது 30 பேர் தான், குறைஞ்சது 30ஓ 20ஓ. அப்ப நம்ம ஒருத்தரை வச்சுக்கோ, 8 கோடி மக்கள்ல ஒருத்தர் மந்திரியா இருக்கணும்னாக்க அதே சூரியன் சந்திரன் சேவை தான் எல்லாருக்கும் பார்க்க போறோம். ம். அப்போ அவங்க பூர்வ புண்ணிய ஜென்மம் கரெக்டா இங்கேதான் பார்க்கணும். ம். இவர் பிறந்த அதே டைம்ல எத்தனை பேர் வந்திருப்பான்? ஆமா. ஒருத்தர் மந்திரியா இருக்காருன்னா அவர் பிறந்த அதே டைம்ல எத்தனை பேர் வந்திருப்பான்? அந்த 8 கோடி மக்கள் அவர் ஒருத்தர். அப்ப அவர் மட்டும் ஏன் அந்த இடத்துல வந்து அரசியலுக்கு வரணும்? அவர் பிறந்த அதே டைம்ல எத்தனை பேர் இருப்பான்? அவருடைய அரசியல்வாதி வர முடியாதா? அப்பதான் இந்த பூர்வ புண்ணிய ஜென்மம் ஜாத 5ஆம் பாவம், ம். இந்த பாவமும் சூரியன் சந்திரன் சேவை வலிமையா இருக்கணும். ம். நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஆமா சார் இதே மாதிரி எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க அது மாதிரி ஆகலன்னு கேட்கும்போது
அந்த நபருடைய தாய் தந்தையர் வேற, இன்னொருத்தருடைய நபருடைய தாய் தந்தையர் வேற, ஓ. அவங்களுடைய பெயர் வேற. இந்த அவர்களுடைய உலகத்துல ஜாதகமும் அதுல வேலை செய்யும். ஆமா அந்த குடும்பத்தின் ஜாதகமும் சேர்ந்து வேலை செய்யும். நடக்கும். அந்த பெற்றவங்க, அவருடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி எல்லாமே அந்த வம்சாவளியை வேலை செய்யும். ம். இப்பதான் இந்த பூர்வ புண்ணிய ஜென்மம் கரெக்டா வேலை செய்யும். புரியுது. இப்ப நீங்க கேட்ட நான் சொன்ன விஷயம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. புரியுது. அப்ப இவருடைய தாய் தந்தையர், அவருடைய தாய் தந்தையர், தாத்தா பாட்டி வேற, இதே டயத்துல பிறந்த இன்னொருத்தருடைய தாய் தந்தையர் வேற. ரெண்டே விஷயத்துல ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண சார். ரெண்டே விஷயத்துல ஜாதகத்துல என்னன்னா பெயர். அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நபருடைய பெயர் வேற, அதே டைம்ல அதே வினாடியில பிறந்த இன்னொருத்தருடைய பெயரும் வேற இருக்கும். தாய் தந்தையர் வேற. அப்ப பேர் மாறுது. ஆமா, இவர் அதே டைம்ல தேதியில பிறந்திருக்கிறாரு, இவர் அதே டைம் தேதி, ஆனா பேர் வேற. ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், எல்லாம் கிட்ட பேர் வேற. கைரேகையும் வேற இருக்கும். ஒரே வீட்டுல பிறந்த 2 பேர் இரட்டையர்கள் ஒரு 5 நிமிஷம் கேப்ல இருந்து அதிகபட்சம் 10 நிமிஷம் கேப், 1 மணி நேரம் கேப்ல கூட பிறந்திருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே லக்னம் தான் இருக்கும், ஒரே ராசி தான், ஒரே நட்சத்திரம் தான், ஒரே டிகிரியோட ஒரு அந்த கேபிசிஸ் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 4 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷத்துல கூட அந்த டிகிரி மாறலாம். ஒரு 7 நிமிஷத்துல பிறந்துட்டாங்க 2 பேர். ஒரே தாய் தந்தையர் தான், ஒரே நேரம் தான். ஒரே நேரம் தான். ஏன் வாழ்க்கை மாறுதுன்னா கைரேகை பிளஸ் பெயர். 2 பேரும் ஒரே பேர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அப்ப 2 பேரும் ஐடென்டிஃபை பண்றது பெயர் பிளஸ் கைரேகை. இந்த 2 வச்சுதான் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். அதனாலதான் நான் பெயரியல் ஜோசியத்துக்குள்ள வந்ததுக்கு ஒரு காரணம் அதுதான். ஓகே.